கோல்டு ப்ராசஸ்டு சோப்ஸ்லலாம் கடையில் வாங்குகிற சோப்ஸ் அளவுக்கு நுரை வராது அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க சொன்னா? அதெல்லாம் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம பார்த்துடலாமா? இப்போது நான் வந்து வச்சுருக்கிறது என்னென்னா, ட்ரை டு நார்மல் ஸ்கின் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சோப் தான் நான் ஃபார்முலேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சோப்பும் கடையில் ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட் அந்த சோப்பும் வச்சு நம்ம இப்போது ஃபோம் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து ஃபோம் ஆகுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கோல்டு ப்ராசஸ்டு சோப்ஸில் வந்து ரொம்ப ஒன்றும் கம்மியாக ஒன்றும் நுரை வரல. போதுமான அளவுக்கு தான் நுரை வருது. இதுவே வந்து நிறைய நுரை வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சூஸ் பண்ணுற ஆயில்ஸை பொறுத்து அந்த இது வந்து மாறும். சரிங்களா? நிறைய கோகோனட் ஆயில் போடுறோம் அப்படின்னா இதை விடவே அதிகமாக நமக்கு வந்து நுரை வரும். சரிங்களா? ஸோ அதனால ஃபோம் வர்றது வந்து எப்படின்னா பியூர்லி வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் ஆயில் சூஸ் பண்ணுறோம், அதை எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஃபோமிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபோமிங் வந்து எவ்வளோ வருது வரல அப்படின்றத விட அந்த சோப்போட பர்பஸ் என்ன? அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும் அவ்வளோதானே. அதுக்கு தானே நம்ம ஜென்ரலாக சோப் யூஸ் பண்ணுறோம். அந்த வேலையை வந்து இது பர்ஃபெக்டாக எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் 100% நேச்சுரலான சோப் வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் தான். அது தவிர வந்து வேறு எந்த சோப்புமே வந்து சோப்பாகவே கன்சிடர் பண்ண முடியாது. சரிங்களா? இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், சோப் மேக் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.